கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே இந்த நாளினுடைய செய்தி, வருஷத்தினுடைய கடைசி செய்தியாக நாம் எடுத்துக்கொள்வோம். தேவன் நமக்கு தயவு செய்வாராக. அதாவது சில விஷயங்கள், வசனங்கள் 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 கேட்டு 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 நமக்கும் ரொம்ப ஓவரா ரொம்பிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. சில கோட்பாடுகளை கொஞ்சம் நம்ம மனசுல வச்சு நம்ம ஜெபம் பண்ணுவோம், செயல்படுவோம். What was the best thing I invested my time during this past year? கடந்த வருஷத்தில் என்னுடைய கொடுக்கப்பட்ட இவ்வளவு நேரத்தையும் எப்படிப்பட்ட ஒரு பிரயோஜனமுள்ள நேரமாக நான் மாற்றிருக்கிறேன். Time is the one thing in life that we can never purchase or get more of it. Everyone has the same amount of time. கர்த்தருடைய பிள்ளைகளே, how did you use yours past year's time? கடந்த வருஷத்தினுடைய நேரத்தை எப்படிப்பட்ட நேரமாக மாற்றினோம்? ரோஜனமானவைகளா, இடைஞ்சலானவைகளா, அல்லது ஒரு போராட்டமானவைகளா, அல்லது விரோதமானவைகளா, அல்லது ஒரு முறுக்கலானவையும், அல்லது ஒரு விரோதியாக நடத்தி கொண்டு பல நேரங்களில் நம்முடைய நேரத்தை அனாவசியமாக செலவுபடுத்திட்டோமா? ஜஸ்ட் ப்ளீஸ் திங்க் இட் ஓவர். நான் ஆகிலும் நீங்கள் ஆகிலும் யோசிக்க ஒரு தருணம் இது. Let me talk about the marriage. How did I notice my marriage changing this year? எப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கை நான் வாழ்ந்தேன்? எப்படிப்பட்ட திருமண ஜீவியம் என்னுடைய குடும்பத்திலே ஆதாரமாய் மாறி இருக்கிறது? என்னுடைய திருமணம் என் பிள்ளைகளுக்கோ அல்லது என்னுடைய சமுதாயத்துக்கோ சபைக்கோ எப்படிப்பட்ட ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது? Your marriage is a central piece of every life. உன்னுடைய வாழ்க்கை உன் பிள்ளைகளுக்கும் சமுதாயத்துக்கும் ஜனங்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறது? Please check in here. நல்ல அருமையான சகோதரப்பா, நல்ல சகோதரிப்பா, நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்பா, அவங்க கிட்ட இருந்து ஏதோ ஒரு காரியத்தை கத்துக்கிறதுக்கு ஒண்ணு இருக்குது. அவங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை, அப்படிப்பட்ட நல்லதனம் சொல்லாட்டி கூட பரவாயில்ல. இன்னொருத்தருக்கு நம்ம இடைஞ்சல் இல்லாத ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறோமா? அல்லது ஒரு ரெண்டு காரியங்கள் கற்றுக்கொள்கிற அளவுக்கு புருஷன் மனைவியா இருக்கிறோமா? Was the marriage was helpful to you? அல்லது மேரேஜ் ஆகாதீங்கப்பா, அது ரொம்ப இடைஞ்சல், அதனால இது ரொம்ப தொல்லக்குதுன்னு தப்பான உபதேசத்தை பரப்புகிறீர்களா? தட் மீன்ஸ் நீங்கள் ஆண்டவருக்கே ஒரு பிசாசாக நீங்க இருக்கிறீர்கள். கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் மேரேஜ் ஆகி வாழ்றது தான் கர்த்தருடைய சித்தம். அதான் அவர் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அவர் பண்ணுது. Did I experience the most stress and anxiety this year? வேதனைகளும் துக்கங்களும் பலதரப்பட்ட சங்கடங்களையும் பாதிப்புகளையும் நான் அனுபவித்தேன் என்று சொல்லுவர்களாக இருக்கிறீர்களா? ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன், போன வருஷம் ரொம்ப ரொம்ப துக்கத்தை அனுபவிச்சிட்டேன், நான் ரொம்ப ஒரு வேதனையுள்ள ஒரு ஆளா இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? தட் மீன்ஸ் நம்முடைய மிஸ்கைடன்ஸ், நம்முடைய தவறான செயல், நம்முடைய தவறான பாதை நமக்கு தவறாக மாற்றி நமக்கு துக்கங்களை வேதையும் கொடுத்து விட்டுறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஓவர்கம் by forgiving somebody. இதிலிருந்து விடுபட வேண்டுமானால் ஒரே ஒரு காரியம், நீங்கள் உங்களையும் மன்னியுங்கள். யாரெல்லாம் மன்னிக்க முடியுமோ அவர்களை மன்னியுங்கள். எவ்வளவு பேருக்கு நீங்கள் மன்னித்து அவர்களை நல்லதனமா எடுத்துக்கொள்ள முடியுமோ எடுத்துக்கொள்ளுங்கள். யாரையும் கசப்பாகவோ அல்லது ஒரு தவறான ஆளாக நீங்கள் கணிக்காதிருங்கள். நீங்கள் ஆறுதல் உள்ளவர்களாக நீங்கள் வாழ முடியும். Did you experience was guilt or regret? You say இல்லப்பா, என்னத்துக்கு நம்ம வாழ்றோமோ, ஏன்னா கிறிஸ்துவ ஜீவியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? Are you doing Christian living? உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குதா? கிறிஸ்துவ ஜீவியம் தான் வாழ்ந்துருக்கிறோமா? இல்ல அது உண்மைதானா? அது நியாயமா இருக்குதா இல்லையா? இல்ல கிறிஸ்துவ ஜீவமா ஆக்ட் பண்ணிட்டு நம்ம வேற எதனா செயல்பட்டுக்கிறோமா? கிறிஸ்து ஜீவியம் வாழ்ந்தால்தான் கிறிஸ்தவர் உங்களோடு செயல்பட முடியும். Obedience always better.
தாழ்மை எப்பொழுதும் உதவியா இருக்கும். பணிவு சகோதரனை போல உதவி செய்யும். அன்பு உன்னை கட்டி பிடிச்சுக்கணும் உட்காந்து உங்களை ஆசீர்வாதமா வச்சுக்கும். No one makes perfect decision all the time. Do not blame yourself for these feelings. Do not beat yourself up about it. அதற்காக உன்னை தலை உடைச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நீ ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்று கர்த்தர் சமூகத்திலே சும்மா மெருமையாய், இனி நான் என்னுடைய திறமையும் என்னுடைய பெருமையும் காட்டாதபடிக்கு தாழ்மையாய் சைலண்டா ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்துட்டா போதும். கற்றுக்கொள்ளலாம். சாவர வரைக்கும் கற்றுக்கொண்டே இருந்தால் ஒருபோதும் உன்னை சோகமோ துக்கமோ ரிக்ரெட், அதாவது நான் ஃபீல் பண்றேன், எனக்கு ரொம்ப சாரி அப்படின்ற அந்த யோசனை உனக்கு வருவாது. கர்த்தர் வர விட மாட்டார். ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுங்க. Did my relationship with my children helped well? என் பிள்ளைகளுடைய ஐக்கியம், என் பிள்ளைகள் நான் பெற்றதற்கு சந்தோஷப்படுகிறேனா? பிள்ளைகள் என்னை போலவே மாறினதற்கு நான் அவதூறு படுகிறேனா? அல்லது நான் பொறாமைப்படுகிறேனா? அல்லது என்னை விட திறமைசாலிகளா இருக்கிறதுனாலே நீ டிஸ்கரேஜ் ஆயிட்டு இருக்கிறீங்களா? Every parent wants to feel close with their parents, children, and they are growing and changing all the time. எந்த நேரமும் அவர்கள் சேஞ்ச் ஆயினே இருப்பாங்க. அவருடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். அண்ட் எவ்ரி 4 years அவங்களுடைய சரீரத்தினுடைய மெட்டபாலிசம் சேஞ்ச் ஆகும். ரத்தத்தினுடைய ஸ்பீட் சேஞ்ச் ஆகும். அந்த ரத்த ஸ்பீடினுடைய மூமெண்ட் மூளையும் சேஞ்ச் ஆகும். மூளை வளர்ச்சி கூட சேஞ்ச் ஆகும். ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு பிறகு ஒவ்வொரு பிள்ளைகளும் வளர்ச்சி அடைய பேச்சுக்களும் அவங்களுடைய திறமைகளும் அவங்களுடைய ஞானமும் அறிவும் வளர அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் கூட இம்ப்ரூவ் ஆகினே இருக்கும். You cannot have the total maturity, but you'll have a slow growth. So விசுவாசிகள் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சியை நீங்கள் காண ஆசைப்படுவர்களா இருந்தால் வெறும் உலக பிரகாரமான பூஸ்டிங் கொடுக்காதீங்க, உலக பிரகாரமான அதாவது அப்லிஃப்டிங் கொடுக்காதீங்க. அவர்கள் ஆல்ரவுண்ட் growthல முன்னேற வேண்டும். அவர் ரிலேஷன்ஷிப் வித் them ஆர் சேஞ்சிங் டு, அவங்களோடு கூட நம்முடைய ஐக்கியம் கூட சேஞ்ச் ஆக வேண்டும். அவங்களை அணுகுகிற முறை சேஞ்ச் ஆக வேண்டும். அவர்களோடு கூட பழகுகிற முறை நாம் சேஞ்ச் பண்ணிக்கொள்ள வேண்டும். So please, what you want to continue with your kids in the new year, புது வருஷத்துல எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை தேவை என்பதை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். யோசித்து பாருங்க. What type of a personal relationship that you want to have with your children, whether it is married or unmarried, don't worry, it is immaterial. Please think it over. எப்படிப்பட்ட அணுகுமுறை நம்முடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானம் பண்ணி அதற்கேற்றவாறு நீங்கள் உங்களை எக்யூப் பண்ணுங்க. so that பிள்ளைகளும் பாதிக்கப்படக்கூடாது, பிள்ளைகளும் வேதனைக்கு இடலாகக்கூடாது, அவங்களும் உங்களுக்கு இடைஞ்சலாய் மாறி உங்களுக்கே ஒரு கஞ்சத்தனமான வேலையாக அவர்கள் செயல்படக்கூடாது என்றால் அவர்களை சரியான முறையில் நீங்கள் அணுகுமுறையை கையாளுங்கள். Was the Lord was moving with us? ஆண்டவர் நம்மோடு கூட அசைவாடி கொண்டிருந்தாரா? இல்ல நாம் ஆண்டவரோடு அசைவாடி கொண்டிருந்தோமா? அல்லது தேவனோடு நாம் பேசுகிறவராய் இருந்தோமா? அல்லது தேவனோடு செயல்பட்டவராய் இருந்தோமா? இல்லது பேருக்கு சொல்லிக் கொண்டிருந்தோமா? ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் இருந்தாரா? Was the impact being great? அப்படிப்பட்ட அசைவாட்டம் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதமா இருந்ததா? அது ஒரு நேர்த்தியா இருந்ததா? பிரயோஜனமா இருந்ததா? கர்த்தருடைய அன்பு உங்களை மாறி ஏவினதா? அப்படி ஏவி இருந்தால் உங்கள் பிள்ளைகளுடைய மனசு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்குதா? உங்க பிள்ளைங்க இப்போ குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாறி இருக்கிறாங்களா? இல்ல there is இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்குதா? கர்த்தர் அசைவாடி இருந்தால் அந்த இடத்துல செயல் நடக்கும். You will know by the fruits. அதனுடைய ஆசீர்வாதங்களினாலே நீங்கள் அந்த செயலை நீங்கள் அறிவீர்கள். You will know by their effort. ஆண்டவருடைய செயலை அவருடைய செயல் மூலமாக நீங்கள் ஆசீர்வாதத்தினுடைய பழத்தினாலும் கனியினாலும் நீங்கள் அறிய முடியும்.
let God move in our family. Did we had big impact on I think, I feel, I act? நான் செய்றேன், நான் நடத்துறேன், நான் பண்றேன், நான் கொடுக்கறேன், நான் ப்ரீச் பண்றேன், நான் பாஸ்டர், நான் டாக்டரேட், நான் இப்படி அப்படி. எவ்வளவு தூரத்துக்கு ஒர்க் ஆயிருக்குது? You have interacted with a lot of people who had the biggest impact. உலகத்தில் பார்க்கிற செயல்பாடுகளோடு கூட நாம் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேசுகிறோம்? நான் நினைக்கிறேன் இதான் நியாயம், நான் சொல்றதுதான் கரெக்ட், நான் சொல்றபடிதான் நடக்கணும், நான் தான் அப்படின்ற ஒரு சூழ்நிலை எவ்வளவு நாளைக்கு இருக்குது? எவ்வளவு நாளைக்கு இருந்துச்சு? அதனால எவ்வளவு பலன் வந்துச்சு? அதனால யாருக்கு பாதிப்பாச்சு? எத்தனை பேருக்கு இடைஞ்சல் ஆயிட்டாங்க? இன்றைக்கு எத்தனை நம்முடைய குடும்பத்திலே நமக்கு விரோதியாய் மாறிட்டாங்க அல்லது சமாதானம் மாறிட்டாங்க? யோசித்து பாருங்க. We have interacted with a lot of people. ஜனங்கள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், சொந்தக்காரர் மத்தியிலும், உன்னுடைய சபையின் மத்தியிலும், பொது ஜனங்கள் மத்தியிலும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்லி நாம் கெட்டவர்களாய் மாறி இருக்கிறோமா, நல்லவர்களாய் மாறி இருக்கிறோமா? அல்லது ஜனங்கள் நம்மோடு ஐக்கியமா இருக்கிறாங்களா அல்லது விரோதி மாதிரி கொஞ்சம் ஒதுங்கி 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 தான் போறாங்களா? Was it impacted you good? Whether it was a blessing? அப்படிப்பட்ட உங்களுடைய வார்த்தையினாலே ஆசீர்வாதமான நட்பு உண்டாயிருக்கிறதா? ஆசீர்வாதமான சமாதானம் உண்டாயிருக்குதா? குடும்பத்திலே ஒரு ஐக்கியமும் சந்தோஷமும் உண்டாயிருக்கிறதா? அல்லது பிரிவினையோ அல்லது இன்னும் மனசுக்குள்ளே வேதனைகளும் குடும்பத்திலே ஒன்று அணுகுமோ அதுபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? அல்லது பேசுறதுக்கு இஷ்டப்படாத சில நேரத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒதுங்கி இருக்கிறாங்களா? ப்ளீஸ், சபையில பிரசங்கம் பண்றேன்றதுனால என் வீட்டுல நான் அதிகாரம் செலுத்தினா வீட்டிலேயே நான் வாழ முடியாது. அப்புறம் நண்பர்கள்கிட்ட எப்படியா நடந்துக்கலாம், அவங்கெல்லாம் என்னை விட ரொம்ப லோ குவாலிட்டி தான், லோ பணம் தான் அப்படின்னு நினைச்சதா கட்சியில் நம்ம கூட யாரும் பழக மாட்டாங்க. சொந்தத்துல நம்மளுடைய ஒவ்வொரு சூழ்நிலையும் மேம்படாக இருந்தால் அவர்கள் நம்மோடு பேச வேண்டிய அவசியம் ஆகுது. அவங்க ஏன் நம்ம கூட பழகணும் சொல்லுங்க? அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா நான் எப்படி அவங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்க முடியும்? You need to have a general perspective. எந்த இடத்தில் போனாலும் அந்த ஆட்களுக்கு தகுதியாய், அவர்களுக்கு பிரயோஜனமாய், அவர்களையும் சேர்த்து கொண்டு அவர்களோடு கூட ஒரு ஆசீர்வாதமான ஒரு நல்ல பரஸ்பர நிலைமையிலே நாம் வாழ முடியுமா? அதுதான் எப்பொழுதுமே உபயோகமாகும். Was it impacted good? ஆசீர்வாதத்துக்கு நேராகும், சந்தோஷத்துக்கு நேராகும் காரணமா இருக்கிறதா உங்களுடைய மூவ்மெண்ட், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய ஐக்கியம், உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கு? தேவன் தயவு காட்டுவாராக. Did my prayer life made a success in every walk of life? ஒரு ஜெப சிந்தனை, ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவியம் அல்லது ஜெபிக்கிறேன் என்று சொல்லுகிறதுனாலே யாருக்காவது பிரயோஜனமாய் மாறி இருக்கிறதா? உனக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? ப்ளீஸ் கொஞ்சம் கவனிங்க, சிந்திங்க. நான் சிந்திக்கிறதுனால தான் இவெல்லாம் எழுதியிருக்கீங்க. நான் எங்கேயும் காப்பி அடிக்கலைங்க. இது நான் எங்கேயும் காப்பி அடிச்சுக்க முடியாது. பர்சனலாகவே எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா எப்போ பாரு வசனம் 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 எடுத்துன்னு போகிறோம், வசனம் சொல்லின்னு தான் இருக்குது, வசனம் எல்லாம் பேசின்னு தான் இருக்கிறோம். இருந்தாலும் வெறும் வசனத்தில் சொல்லி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கொஞ்சம் இந்த ஃபைனல் டே கொஞ்சம் கூட நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான வார்த்தைகளினால நம்மளை பலப்பட முடியுமா? Our prayer life tells a lot about what truly matters to us. நான் எப்படிப்பட்ட ஜெப வார்த்தைகளை பேசுகிறேன், ஜெபிக்கிறவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நடத்துகிறேன், ஜெபிக்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு உணவு அருந்துகிற ப்ரொசீஜர் எனக்கு இருக்கிறது, ஜெபிக்கிறவர் எப்படிப்பட்ட தூங்குகிற முறை இருக்கிறது, ஜெபிக்கிறவர் எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே வைஃப் ஆகட்டும் கணவன் கிட்ட எப்படி நான் மூவ் பண்றேங்கிற ஜெப ஜீவியம் பிரயோஜனமானதா இருக்குதா? நான் ஜெபிக்கிறவனா இருந்தால் மற்றவர்களோடு நாம் அணுகிற முறை அவர்களுக்கு இடைஞ்சலா இருக்கிறேனா? ஜெபிக்கிறவனா இருந்தால் மற்றவர்களுக்கு நான் துக்கமா இருக்கிறேனா ஆசீர்வாதமா இருக்கிறேனா? ஜெபிக்கிறவனா இருந்தால் என் சபைக்கும் என்னுடைய நண்பருக்கும் ஆசீர்வாதமா இருக்கிறேனா அல்லது இடைஞ்சலா இருக்கிறேனா? சோ ஜெபம் லீவியம், ஜெப ஜீவன் எப்பொழுதுமே நம்மை மாற்றி அமைத்து விடும். You will be always boss. தேவனுடைய பாஸாக நீ இருக்க முடியும். ஜெப ஜீவியத்திலே நீ ஒரு முத்திர ஆளா இருப்பாயானால் குடும்பம், சாப்பாட்டு முறை, உன் பண விநியோகம், உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே மேம்பட்டுடும்.
ஜெப ஜீவியம், இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியங்க. ஜெப ஜீவி இல்லாம எத்தனை பேர் மத்தவங்க கிட்ட காரி துப்பிக்கிறாங்க தெரியும். சில பேர் மூவ் பண்றதே இல்லை. உங்ககிட்ட போனன்ற வானடாயப்பான்ற ஆயிடுது. சில நேரத்துல எதா நம்மளுக்கு என்னத்துல காச்சாரம்ன்ற மாதிரி ஆயிடுறாங்க. சில பேர் ஏண்டா இந்த விவகாரம் அப்படின்னு ஒதுங்குறாங்க. ஏன்? ஜெப ஜீவியம் இல்லாதவர்களோடு பழகிறதுக்கு முடியாது, பேசுறதுக்கு முடியாது. எல்லாம் தப்பாயிடும், எல்லாமே அடைஞ்சலா மாறிடும், எல்லாமே ஒரு தலைக்கீழா போடும், தரக்குறைவா மாறிடும். Prayer life of a person is always important. அதை தன்னை உயர்த்தும், தரத்தை உயர்த்தும், பேச்சை உயர்த்தும், பார்வையை உயர்த்தும், தகுதியை உயர்த்தும், எல்லாவற்றிலும். ஏன்னா அங்க ஆண்டவர் சொல்லி கொடுப்பார், இப்படி நடந்துக்கோ, இப்படி நடந்துக்கோ. ஆவியானவர் சொல்லி தருவார். ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. Can you able to make through? Can you able to make through? குடும்பத்தையே உன்னால சம்பாதிக்க முடியலன்னு வேற யாரை நீ சம்பாதிப்ப சொல்லு? உன் மனைவியை நீ சம்பாதிக்க முடியலன்னா நீ எப்படி பக்கத்துல இருக்கிற சொந்தத்தை நீ எப்படி காப்பாற்ற முடியும்? சபையிலே உன்னை ஏத்துக்கலன்னா பிரத்தியார் உன்னை எப்படி ஏத்துக்குவாங்க? யோசிச்சு பாருங்க. கேன் யூ ஏபிள் டு மேக் த்ரூ? வாழ்க்கை நடத்துறதுக்கு தைரியம் வருதா? கேன் யூ ஏபிள் டு மேக் த்ரூ ஹாப்பி அண்ட் ஃபீல் சாட்டிஸ்ஃபைட்? வாழ்க்கை நடத்தலான்ற தைரியம் வருதா? யோசனை பண்ணி பாருங்க. How long you will be struggling? அங்கேயே தொண்ணு வேதனை கொடுத்துக்கணும், அங்கேயே உக்காந்து இருந்தா நல்லா வாக்குது. யார்கிட்டையும் பேச முடியல, யார்கிட்டையும் மூவ் பண்ண முடியல, யார்கிட்டையும் செயல்பட முடியல, யார்கிட்டையும் ஒரு சஜஷன் சொல்ல முடியல. எல்லாவற்றிலும் நமக்கு அங்கங்கே பம்பாடானா, தட் மீன்ஸ் மை லைஃப், மை வேர்ட், என்னுடைய பார்வை, என்னுடைய செயல், என்னுடைய கிரியை எல்லாவற்றிலும் எங்கேயோ ஒரு அடிபடுது. சோ கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் மிக கவனத்தோடு செயல்படுவது நமக்கு அவசியம். Hallelujah. We should be satisfied. And what was the smallest change? என்னுடைய வாழ்க்கையில சின்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறேனா? I made this year. How did it change me? எப்படிப்பட்ட மாற்றத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது? எப்படிப்பட்ட மாற்றம் நாம் எடுத்தோம்? எப்படிப்பட்ட மாற்றம் எனக்கு பிரயோஜனமாய் மாறி இருக்கிறது? எப்படிப்பட்ட மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? How did it change me? What's the great impact in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே அந்த நீ மாற்றின அந்த மாற்றம் ஏதாவது பிரயோஜனமாய் மாறி இருக்கிறதா? Make a meaningful change. Make a meaningful change with your daily habits. தினம் ஹாபிட்களிலே ஒரு சின்ன மாற்றத்தை நீங்கள் கொண்டு வந்தாலும் அது ஆசீர்வாதத்துக்கு நேராக மாறிடும். It will be a better countenance. The Bible reading and the meditation impacted you in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே வேத வாசிக்கிறதும் அதை தியானிக்கிறதும் அல்லது இன்னைக்கு வசனம் என்ன கேட்டோம் அதை குறித்து கொஞ்சம் சிந்திக்கிறதும் நமக்குள் இருந்தால் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதா? அது நம்முடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாய் மாற்றி இருக்கிறதா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணணும். How best you can learn from and improve your intellectual. கர்த்தர் கொடுத்த ஞானத்திலே எப்படிப்பட்ட தரிசனத்தோடு, எப்படிப்பட்ட சொப்பனத்தோடு, எப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடுகளோடு நாம் வாழ முடியும் என்பதை இந்த வேத வசனத்திலிருந்து நாம் பலப்பட முடியுமா? Adamant spirit. Was your adamant spirit spoil your career? உன்னுடைய வாழ்க்கையின் திறமையை கொலைத்து போட்டு விட்டதா? உன்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷனே ஒன்னில்லாத பண்ணிடுச்சா? பிகாஸ் நான் சொன்னதுதான் சரி, நான் பண்ணதான் சரி, நான் பேசதான் சரின்னு சொல்ற அடமன் ஸ்பிரிட் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை கொடுக்காது. பரஸ்பரமான 4 பேர் விட்டு மூவ் பண்ண விடாது. ஆசீர்வாதத்தோடு வாழறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்காது. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகள். பலருக்கு ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் வைத்திருக்கிறார். பலருக்கு ஆசீர்வாதம் பேசும் பொழுதும், பார்க்கும் பொழுதும், செயல்படும் பொழுதும் அற்புதம் நடக்கும்படி கர்த்தரை தெரிந்து கொண்டார். அப்படியானால் நான் என்னுடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை நாம் புரிந்து கொண்டால் கர்த்தர் நமக்கு தயவு செய்யட்டும். May it was work or home or marriage or parenting, spiritual growth, எப்படிப்பட்ட ஒரு ஒவ்வொரு அங்கமா இருந்தாலும் அதிலெல்லாம் நான் பிரயோஜனமாக இருக்கிறேனா அல்ல அடமெண்ட் ஸ்பிரிட்டோட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சொன்னதுதான் சரின்னு சொல்லிட்டு நடக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்த்தா will you make it profitable and meaningful? அது ஒரு பிரயோஜனமாகவும் அர்த்தமுள்ளதாய் நம்மளால மாற்ற முடியுமா?
ப்ளீஸ் மாற்றும்படி கர்த்தர் தயவு செய்வார். வாஸ் யூ அரகன்ஸ்? யார் பேச்ச நான் கேட்க மாட்டேன், நீ சொல்ற பேச்ச நான் கேட்கணும் அவசியம் கிடையாது. வாஸ் யுவர் அரகன்ஸ் ஸ்பாயில் யுவர் இம்ப்ரூவ்மெண்ட் இன் லைஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி? கொஞ்சம் நம்ம திங்க் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம சத்தமா பேச மாட்டோம், ஆனால் சரீரத்துக்குள்ளே நம்ம அடமெண்ட்டாக தான் இருப்போம். சம்டைம்ஸ் வெளியில யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டோம், ஆனால் செயல்ல அரகண்டா இருப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மேக் yourself a obedient, peaceful and kind person in Christ. கிறிஸ்துவுக்குள் ஒரு மாதிரியார், கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை தாழ்த்தி ஒரு சமாதானத்தையும் கீழ்ப்படியுள்ள ஆட்களாக இருந்தால் we will not be arrogant. So மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்த தேவன் உதவி செய்வாராக. Lead a life of peaceful and discouraging spirit. ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் நம்ம கிட்ட இருக்கிறதா, ஆர் டிஸ்கரேஜிங்? எதற்காலும் இன்னொருத்தரை சோர்வுபடுத்துறது, எதற்காலும் மற்றவங்க செய்யறது சரியில்லை, எதற்காலும் மற்றவங்களுக்கு அதாவது யாருமே எதுவுமே யூஸ் இல்லை, நான் ஒருத்தனா யூஸ் மாதிரி நடந்துக்கினா நம்ம சமுதாயத்தில் வாழவே முடியாது. ஏன்னா கர்த்தர் எல்லாருக்கும் புத்தியை கொடுத்திருக்கார், எல்லாருக்கும் ஞானத்தை கொடுத்திருக்கார். சில பேர் பேசுவாங்க, சில பேர் பேச மாட்டாங்க, சில பேர் சொல்ல மாட்டாங்க, ஆனா நல்ல ஒபீடியண்டா இருப்பாங்க. அதனால நம்ம நம்மையே தாழ்த்தி கர்த்தருக்குள் ஒப்பு கொடுக்கணும். நல்லது. Could you listen to the word of God and obey? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு நம்ம பலப்பட முடியுமா? Anyway, cooperate, please. Anyway, cooperate with the Holy Spirit to build you a Christian life. கிறிஸ்தவ வாழ்க்கை மேம்பட கர்த்தர் நமக்கு தயவு செய்வாராக. Amen. Was the proud and jealous spoiled most happiness? உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய சமாதானத்தையும், உன்னுடைய ஆறுதலையும், உன்னுடைய நிம்மதியும் உன்னுடைய ஜெல்லசி கெடுத்து போட்டுதா? மற்றவங்க மேல வைத்தறிச்சலும், மற்றவங்க மேல வைக்கிற கோபம், தகாத யோசனை வச்சு தன்னைத்தானே கெடுத்து கொண்டு அவங்களுக்கே தெரியாது நீயே அவங்க மேல கோவப்பட்டு நீயே வசனமாவே இருக்கிறது. ஒரு பிரோஜனம் உங்க சரீரத்துக்கும் இல்லை, உங்களையும் பலப்படுத்திக்கிறது இல்லை, உங்களையும் ஆறுதல் படுத்திக்கிறது இல்லை. எப்போ பாரு இன்னொருத்தர் பேர் வைத்தறிச்சல் பட்டுக்கினே வாழ்ந்துருந்தா நம்ம எப்படி ஆறுதலா இருக்க முடியும்? ப்ளீஸ் கொஞ்சம் கூட இந்த ஜெல்லசி எடுத்து போட்டு. ஏன்னா உன்னை உயர்த்த கர்த்தர் போதுமானவர், உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் போதுமானவர், உன்னை உயர்த்த கர்த்தர் போதுமானவர். ஆவியானவர் தனிப்பட்ட ரீதியில உன்னை ஆசீர்வதிக்க முடியும். ஜெலஸ் படுறதுனால யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, தன்னைத்தான் நாசப்படுத்தி கொள்ளும். Of course you have undergone the saddest. நல்லா புரியுது, தெரியுது, நீ ஒரு சேடான ஒரு ஆளாவது, எப்ப பாரு சோர்ந்து போற ஆளாம், அதை வெளிப்படுத்துகிற ஆளாவும் நீ இருந்தா உன்னுடைய எமோஷன், உன்னுடைய மூமெண்ட்டை வச்சு, உன்னுடைய வார்த்தையை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்படிப்பட்ட ஆளு. Allow God to manage. Allow God to manage your peacefulness. A person in the Lord. கர்த்தருக்குள் சமாதானமான ஆளாக இருக்க தேவன் தயவு காட்டுவாராக. ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் தான். Was your career being goal oriented? இந்த வருஷத்துல நான் ஆசீர்வாதம் உள்ளவனா இருக்கணும் அப்படின்ற தீர்மானம் பண்றீங்களா? யோசனை பண்ணுங்க, எப்படிப்பட்ட ஓரியன்டேஷன் இருக்குது? ஏதோ இன்னைக்கு வந்தோம், சாப்பிட்டோம், சோத்திரம் பண்ணோம், இன்னைக்கு சர்ச்சுக்கு போனோம், போயிட்டோம், அவ்வளவுதான். அப்படியா? யுவர் ஓரியன்டேஷன் மஸ்ட் பி கோல். இலக்கு இருக்க வேண்டும். இந்த வருஷத்துல இப்படிப்பட்ட மூவ்மெண்ட் நான் எடுக்கிறேன், என் குழந்தை வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறேன், என்னுடைய பண காரியத்துல இப்படிப்பட்ட ஒரு மூவ்மெண்ட் எடுக்கிறேன், என்னுடைய சமாதான காரியத்தில் இப்படிப்பட்ட மூவ்மெண்ட் எடுக்கிறேன், என் குடும்ப காரியத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். அப்படிப்பட்ட கோல் ஓரியன்டேஷன் எடுங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் இஸ் தேர் எனி இம்ப்ரூவ்மெண்ட்? அதை கொஞ்சம் செக் பண்ணலாம். சும்மா ப்ரோக்ராம் நடத்துகிறோம், இதை சாப்பிட்டோம், கொண்டோம், வாழ்ந்தோம், போயினோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு இது ப்ரோக்ராம் ஓரியன்ட் வச்சு யாருமே பிரயோஜனப்பட முடியாது. we need goal orientation. so the goal orientation வச்சு செயல்படுவோம். how did so called my spiritual life was hindrance to the family? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்று சொல்லி ஏதோ ஒரு 10 அதிகாரம் படிச்சுட்டு நான் பைபிள் படிச்சேன்னு அப்படியே ப்ரபகேட் பண்ணிக்கிற ஆளா நம்ம இருக்கிறோமா? அல்லது நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆள்ன்றதை காட்டுக்கிறதுக்கு ட்ரை பண்றோமா? எப்பொழுதுமே வாழ்ந்து காட்டணும், வாயில சொல்லக்கூடாது. எப்பவுமே ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதுமே வாழ்ந்து தான் காட்டணுமே ஒழிய அது வாயினால் சொன்னால் அது பிசாசனுடைய செயலாக இருக்கும். கீப் லேர்னிங் அண்ட் லிவ் அ லைஃப் ஆஃப் ரிசீவிங் கிரேஸ் ஃப்ரம் த பீப்புள் அண்ட் காட். மனுஷரிடத்திலும் தேவனிடத்திலும் தயவு பெறும்படி நாம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆர் யூ கைண்ட் ஆஃப் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ்? உங்களுடைய பெற்றோரை கனப்படுத்துகிற ஆளா? பெற்றோரை ஆதரிக்கிறவரா?
பெற்றோரை உன்னை போலவே பாவிக்கிறவரா? உன்னை கவனித்து எடுத்த ஆட்களுக்கு உன்னுடைய நன்றி கடன் உண்டா? அப்படிப்பட்டவர்களை நாம் எவ்வளவு தூரத்துக்கு ஒரு குழந்தையாய் பாவித்தவர்களுக்கு ஆதரவாய் இருக்கிறோம்? சற்று சிந்தித்து பாருங்கள். however it is, அவங்க பேச்சு வித்தியாசம் ஆகலாம், அவங்களுடைய சிந்தனை வித்தியாசம் ஆகலாம், பதற்றம் ஒருவேளை வித்தியாசம் ஆகலாம், சரியான முறையான வார்த்தை கூட வராம போகலாம் வர வர. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அவ்வளவு காலம் சகித்தவர்களுக்கு நாம் செய்கிற நன்றி கடன் தேவன் நம் உள்ளத்தை பார்க்கிறார். ஸ்டாப் நெகட்டிவ் திங்கிங் ஆன் இட்ஸ் ட்ராக். அவர்களை குறித்து தானே ஒரு தப்பான எண்ணங்கள் இருந்தால் அந்த ட்ராக்ல இருந்தே எடுத்து போட்டுரு. கர்த்தர் உன்னை நிச்சயமாக உங்கள் பெற்றோர் நிமித்தம் உன்னை ஆசீர்வதிப்பார். See the big impact of God in scripture, church, home, friends, devotional time. What has impacted the most? உங்களுடைய வாழ்க்கையில எது அதிகமாக உத்வேகம் கொடுத்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆறுதல் படுத்திருக்கிறது? You need to balance. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். எல்லாம் நமக்கு அவசியம். சுதி அவசியம், ஸ்தோத்திரம் அவசியம், நன்றி கடன் அவசியம், ஹார்ட் ஒர்க் அவசியம், காப்பாற்றுறது அவசியம், குடும்பம் அவசியம், பேரண்ட்ஸ் அவசியம், மனைவி அவசியம், ஹஸ்பண்ட் அவசியம், சபை அவசியம், ஃப்ரெண்ட்ஸ் அவசியம், ரிலேட்டிவ்ஸ் அவசியம். எல்லாம் நமக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி எவ்வளவு தூரத்துக்கு பேலன்ஸ் பண்ண முடியும் என்றால் இம்ப்ரூவ் ஸ்லோலி, நோ வரி. வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஸ்லோனாலும் பரவாயில்ல, ஆனால் எல்லாவற்றையும் அனுசரிச்சு தான் ஸ்லோவா முன்னேறணும். எல்லாவற்றையும் அனுசரிக்காவிட்டால் அங்கங்க நம்ம காரித்துப்பிக்கின்னு மரியாதை இல்லாம போயிட்டா யூஸ் இல்லை. சாதனை பண்றது உலக மனுஷனுக்கு தகும், எவ்வளவுனா சாதனை பண்ணிடுவான். ஆனால் நியாயத்தோடு சாதனை பண்றவங்க கிறிஸ்தவ பிள்ளைகள் மட்டும்தான். ஹல்லேலூயா. நியாயத்தோடு செயல்படுறவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க மட்டும்தான். So am I conscious about giving to the Christian poor, needy? ஏழையா இருக்கிற, கர்த்தரை அறிகிற, ஏழைக்கும் தகுதி இல்லாதவர்களுக்கும் பிரயோஜனம் அற்றவர்களுக்கும் நம்மால் ஆன இரக்கத்தை செய்கிறோமா? நம்மளால் ஆன உதவி நம்ம செய்கிறோமா? கர்த்தரை அறிந்தவர்கள் ஏழையா இருக்கிறது யாருடைய பொறுப்பு? கர்த்தரை அறிந்தவர்கள் சோம்பேறியா இருந்தால் அவர்கள் அனுபவிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்து உற்சாகமா இருந்து அவர்களுக்கு உதவி செய்வானமானால் ஒரு ஆவிக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் உதவி செய்யாமல் போனால் அர்த்தம் என்ன வரும்? கர்த்தர் யாரை கேட்பார்? ஒரு போர் மனுஷன் பணக்காரனுடைய அந்த வீட்டுக்கு வெளியில பிச்சை எடுத்துக்கொண்டால் நான் அங்க பணக்காரனுடைய பொறுப்பு தான் ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா அவன் தான் பரலோகத்துக்கு போயிட்டான், இவன் வந்து நரகத்துக்கு போயிட்டான்றாரு. டிக்ளேர் பண்றாரு ஆண்டவர். ஆண்டவர் டிக்ளேரே பண்றார். நம்முடைய கண் முன்னாக கண்டு வந்ததானே அப்படிப்பட்டவர்களுக்கு ஆதரவு யாரும் செய்ய வேண்டும்? சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஏழைக்கு உதவியா இருக்க வேண்டியது யார்? ஏன் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார்? ஏன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்? ஏன் கர்த்தர் உங்களை பணக்காரராய் மாற்றுகிறார்? ஏன் கர்த்தர் பணத்தை கொடுக்கிறார்? இது யாரோ ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்ய வேண்டியதா இருக்கலாம். அதனால தான் கர்த்தர் நம்மளை நம்பி கொடுக்கிறார். கர்த்தர் நம்மளை நம்புறார். அதனால தான் நம்ம கிட்ட பணத்தை கொடுக்கிறார். அப்பாவை நம்புறார், அம்மாவை நம்புறார். அதனால தான் கர்த்தர் அப்பா அம்மாவை நம்பி பணத்தை கொடுக்கிறார். உன்னை நம்புகிற கர்த்தர் உன் அப்பா அம்மாவை நம்பி கொடுக்கிறார். என்ன நம்பும் கர்த்தாவே, எங்க அப்பா சரியில்லை, எங்க அம்மா சரியில்லைன்னா சரிப்படாது. என் தேவனாகிய கர்த்தர் யாவரையும் உயர்த்துகிற கர்த்தர். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. I am conscious about good. Am I conscious about offering? அது கர்த்தருக்கு நேர்மையாய் செய்கிறேனா? கர்த்தருக்கு பிரயோஜனமாய் செய்கிறேனா? ஃபுல் ஹார்ட்டட்லி, அதாவது மனசு பிரியமாகத்தான் செய்கிறேனா, இல்லை வேண்டா வெறுப்பா ஏதோ செய்யணுமே அப்படின்னு செய்யறோமா? கவலையே படாதீங்க. ஏன்னா உள்ளத்தை பார்க்கிறவர் தேவன். மனுஷனை பார்க்கவே பார்க்காதீங்க. That will not help in any way. மனுஷன் நல்லதும் சொல்லுவான், கெட்டதும் சொல்லுவான். அல்லது யாரா இருந்தாலும் சரி, அவங்க துர்பிரயோகம் பண்ணுவாங்க. பண்றவங்க அப்படிதான், அப்படி ஹேபிட் உள்ளவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. நீ கவலைப்படாது. கர்த்தருக்காக நான் காணிக்கை கொடுப்பேன், என் கர்த்தரை மதித்து நான் தசமாக கொடுப்பேன்னா அது நிச்சயம். என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்வேன், காசு அங்க இருக்குது, காணிக்கை என்ன கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறியோ நீ அதை எடுத்து போய் கொடு. நான் கொடுக்கறது நீ எடுத்துன்னு போகணும்னு அவசியம் கிடையாது. தேவனாகிய கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு ஒருத்தன் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றால் உன்னுடைய தகுதிக்கு ஏற்றவாறு தேவனை கனம் பண்ணு என்று சொல்லி நான் என் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன்.
சொல்லு, செய் செய். டாடி இது எடுத்துக்கிட்டுங்களா? என்ன கேட்காத, நான் காமனா தான் வச்சிருக்கிறேன். என்ன செய்யணும்னு ஆசைப்படுறியோ நீ செய், அதான் முறை. ஒரு அப்பாவால கூட நீ உந்தப்பட்டுட்டா நாளைக்கு உன்னுடைய ஆசீர்வாதம், நான் செத்த பிறகு ஆசீர்வாதம் உனக்கு வரலன்னா யார் ஜவாப்தாரி? கர்த்தர் உன்னை பார்த்து ஆளாக்கி பலப்பட்ட ஆண்டவருடைய சமூகத்தில் என்னுடைய பிரியமான குடும்பத்துக்கு நான் காணிக்கையா இருந்தாலும் தசமாக இருந்தாலும் அது சந்தோஷத்தோடு செலுத்த சொல்லிடுறேன். ஸோ என் பிள்ளைங்க அது செய்யறாங்க, செய்ய வைக்கிறேன். செய்ய வைக்கலன்னா, ஒரு ஊழியக்காரனுடைய குடும்பத்திலே நான் செய்ய வைக்கலன்னா நான் விசுவாசி வீட்டில் எப்படி செய்ய வைக்க முடியும்? செய்யணும். ஐ டோல்ட் மை டாட்டர், அது அர்ன் பண்ண ஆரம்பிச்சுக்குது. அது வார தசமாகத்தை எடுத்து வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட கொண்டாந்து கொடுக்குறேன். நான் கொடுக்கட்டா டாடி? நான் கேட்குற கேள்வி, வாட் இஸ் தட் யூ ஆர் ஆஸ்கிங் மீ? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ சந்தோஷத்தோடு செய். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு செய். அவர் குழந்தை காசே கொண்டாடாத வந்துட்டு, அக்கா எனக்கு இது காசு கம்மியாகுதுக்கா, இது கொடுக்கா, இந்தா எட்டு போய் சாப்பிடு, போடான்னு நான் பார்த்தேன், அப்சர்வ் பண்ணேன். பரவாயில்ல, என் பொண்ணு கொஞ்சம் கூட இறக்கங்குது போலக்குது. ஏன்னா அப்படியெல்லாம் இல்லைன்னா சும்மா ஏதோ ஒரு பிஸ்னஸ்ன்னு பண்ணி என்ன பிரயோஜனம்? ஒரு இறக்கமும் தேவை இல்லையா? வெறும் பிஸ்னஸ் பண்ணி யாருக்கு லாபம்? கர்த்தருடைய பிள்ளைங்கன்னா அங்கே இறக்கம் தான் வெல்லும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு கனம் பண்றது எப்படி நல்லது. சென்ஸ் ஆஃப் ஐடென்டிட்டி, சென்ஸ் ஆஃப் பர்பஸ், சென்ஸ் ஆஃப் பிரியாரிட்டி. நான் யார் என்பதை நான் உணர வேண்டும். ஐயா, பிரியமான தாயே, நீ யார் என்பதை நீ உணர வேண்டும். தகப்பனே, நீ யார் என்பதை உணர வேண்டும். எப்படிப்பட்ட ஐடென்டிட்டியா இருக்கிற? நான் ஒரு தாயாக இருக்கிறேன், நான் ஒரு கிறிஸ்தவ பெண்ணாக இருக்கிறேன், நான் என் தேவனுக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்டவளாக இருக்கிறேன், நான் கர்த்தருக்கு முன்பாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவளாக இருக்கிறேன். அன்னை காலத்தில் இருந்த அவதி இல்லை, இன்னைக்கு கர்த்தர் ஆசீர்வாதமா வச்சிருக்காருன்னா அப்படிப்பட்ட உணர்ந்து நீ ஆசீர்வாதமா இரு. நீ யார் என்பதை you need to identify your identity. நீ யார் என்பதை உணர வேண்டும். என்னைக்கும் பஞ்ச வேஷம் போடக்கூடாது. உன்னுடைய தகுதியை கர்த்தர் உயர்த்தும் பொழுது நீ அதை தாழ்த்தி கொள்ளாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமாய் வச்சிருக்கும் பொழுது உன்னை நீ கேவலப்படுத்தாதே. தகுதிக்கேற்ற பாரு நீ வாழ வேண்டும். தகுதிக்கேற்ற பாரு நடந்து போயிடும். பர்பஸுக்கு தகுந்த மாதிரி நீ செயல்படு. இடத்துக்கு தகுந்த மாதிரி உன் ஞானத்தோடு பேசு. இடத்துக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துக்கோ. சில நேரத்தில் அமைதியாக்க வேண்டிய நிலைமை வந்துடும். சில நேரத்துல கேவலமான ஒரு கைதி மாதிரி உட்கார வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. பிரையாரிட்டி. உன்னை கர்த்தர் எப்படி பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை நீ உணர வேண்டும். You need to know the priority in your life. If you don't know the priority, உன்னுடைய அதாவது பர்பஸ் என்ன, உன்னுடைய உத்வேகம் என்ன, உன்னுடைய செயல் என்ன, இங்க உன்னுடைய வேலை என்ன, நான் அந்த வேலை கரெக்டா செய்யறதுக்கு நீ ஆயத்தமாயிரு. எல்லாருடைய வேலையிலையும் நீ நுழையாத. எல்லாருடைய காரியத்திலையும் நீ நுழைச்சுக்காத. எல்லாருடைய காரியத்திலையும் நீ வாய போடாத. கேவலமாயிடும். So please, it will leading to eternal life. God and Holy Spirit should drive your career. உன்னுடைய வாழ்க்கை ஓட்டத்தை, அந்த படகை கர்த்தர் ஓட்ட வேண்டும். ஆவியானவர் ஓட்ட வேண்டும். Word of day to speech. ஒவ்வொரு நாள் வார்த்தை, ஒவ்வொரு நாள் சேர்லையாவது அளந்து பாருங்க. இல்ல உங்களுக்கு முடிஞ்சா பாவுல அளந்து பாருங்க. அல்லது நான் பேசுற பேச்ச செட்டாக்களையாவது அளந்து பாருங்க. நியாயமா இருக்குதா? நான் பேசுறது நியாயம் தானா? லிமிட்டா பேசுறேனா? எவ்வளவு பேசுறேன்? இங்க தேவையா? இந்த சவுண்ட்ல பேசுறது நியாயமா? இது இப்போ அவசியமா? இதை பேச வேண்டுமா? இல்ல வாயை மூடுறது தான் அவசியமா? கொஞ்சம் திங்க் பண்ணுங்க. நான் யாரோடு பேசுறேன் திங்க் பண்ணுங்க. யார் அவங்க, என்ன அவங்க, எப்படிப்பட்ட ஜெபிக்கிறவங்க, துதிக்கிறவங்க, யோசனை பண்ணி பாருங்க. நாமனே கர்த்தர் விடல. இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படி கர்த்தர் நாமன்க விடல. நம்ம போயிட்டு ஒருத்தர்கிட்ட பேசுறோம்னா யோசிக்கணும். அவங்களுடைய தகுதி என்ன, அவங்களுடைய ஜெப வாழ்க்கை என்ன, அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன, அவங்க நடத்துற குடும்பத்தினுடைய தகுதி என்ன, அவங்களோட நம்ம என்ன பேசுறோம், எவ்வளவு பேசணும், எவ்வளவு தகுதியோடு பேசணும். மிஸ்டேக்ஸ் யார் வேணா பண்ணுவாங்க. ஆனா அவங்க கூட பேசும் பொழுது அவங்களுடைய லெவல் என்ன, அவங்களுடைய ஆவிக்குரிய திறமை என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, கொஞ்சம் யோசித்து அவங்களோட டீல் பண்ணும். என் வாயை நான் கெடுத்துடக்கூடாது. The day-to-day speech must be very much careful.
ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குறைச்சிக்கிறியோ உன்னை கர்த்தர் மேன்மையாக வைப்பார். எல்லா இடத்துல ஜெயம் கொள்ள கர்த்தர் வைப்பார். Are your God, family, relatives, people are happy with you? உன்னோடு கூட சமாதானமா இருக்கிறாங்களா? நீ பேசுற பேச்சுக்கு உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு இஷ்டப்படுறாங்களா? அப்படியானால் நீ பேசாதிருப்பதே நல்லது. உன்னை கர்த்தர் உயர்த்துவார். Hallelujah. How many souls did you win this year? எத்தனை ஆத்மாவுக்கு நீ ஆவிக்குரிய பிள்ளையாய் இருக்கிறாய்? எத்தனை பிள்ளைகளுக்கு நீ ஒரு சுவிசேஷம் சொல்லி சமுதாயத்தில் சபைக்கு கொண்டு வர விரும்புகிறாய்? எத்தனை பேரை நீங்க சபையில கொண்டு வந்து பலப்படமா இருக்கிறாய்? இல்ல ஒரு ஆவிக்குரிய பிள்ளையாக மாற்றிருக்கிறோமா? அல்லது சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோமா? எத்தனை பேரை நம்முடைய சாட்சினால் அவர்களை ஜெயித்திருக்கிறோம்? Think it over, please. My biggest time wasted spending friends. நண்பர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, ஏதோ ஒரு ஜோக்குக்காகவும், ஏதோ ஒரு ஜாலிக்காகவும், ஏதோ ஒரு டைம் பாஸ்க்காகவும் எப்போ பாரு ஃப்ரெண்ட்ஸும் கூடவே சுற்றி நின்றா மை குவாலிட்டி எப்பொழுதுமே ஆவிக்குரிய பிள்ளைகள் என்ற நிலைமை மாறி அவங்களுடைய பேச்சுங்கள்லாம் நம்மளோட பேச்சு அடல்டர் ஆயிடுது, கலப்படம் ஆயிப்போகுது. எப்போ கலப்படம் ஆயிப்போதோ நம்முடைய ஆவிக்குரிய டேர்ம்ஸ், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய குணாதிசயம் குறைஞ்சு போயிடும். ஸோ வென் யுவர் மூமெண்ட், உன்னுடைய அசைவு, உன்னுடைய பேச்சு, உன்னுடைய உறவு, உன்னுடைய சம்பந்தம் எவ்வளவு தூரத்துக்கு ரட்சிக்கப்படாதவங்களோட அதிகமா இருக்கிறதோ அவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறைஞ்சுக்கினே வந்துடும். எல்லாமே சரியா இருக்காது, எல்லாமே ஆவிக்குரியவர்களா இருக்காது. எல்லா கிறிஸ்தவர்களும் ரட்சிக்கப்பட்டவங்களேன்னு சொல்றவங்க எல்லாருமே ஆவிக்குள்ள பலப்பட்டவங்களா இருக்க முடியாது. So you need to very carefully undergo. நம்முடைய தேவைக்கு தகுந்த மாதிரி ஆட்களோட மூவ் பண்ணக்கூடாது. என்னுடைய இஷ்டத்திற்கும் என்னுடைய தேவைக்காக என்னுடைய சந்தர்ப்பத்துக்காக நாம் யாரையுமே பயன்படுத்தக்கூடாது. Must be very specific. Be honest. Be honest. That's what I'm trying to say. Be honest. It might feel awkward or make you feel guilty, but brushing reality under the rug never changes anything. கோணியில மறைச்சுக்கினாலோ அல்லது முகமூடி போட்டுக்கினாலோ அல்லது நான் கிறிஸ்தவன்ட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மேம்பாடான ட்ரெஸ் போட்டுக்கிறதுனாலயோ நான் பரிசுத்தவனா மாறிட முடியும். I need to be honest in my character and Christian life. I must be honest. Where did you waste time? Where did it happen? எங்க போய் எங்க உடைஞ்சிச்சு, எங்க ஒரு மாறிச்சு, எந்த இடத்துல நீ உடைஞ்சு போச்சு, எந்த இடத்துல ஆவிக்குரிய இழந்துக்கின, எந்த இடத்துல போயிட்டு நீ ஆசீர்வாதத்தை இழந்துட்ட? உங்ககிட்ட இருந்து அவங்க கத்துக்கிறாங்களா? உங்ககிட்ட இருந்து ஆவிக்குரிய வாழ்க்கையும் பேச்சு கத்துக்கிறாங்களா? அல்லது உன்னுடைய பணம் அவர்களுக்கு பிரயோஜனமா இருக்கிறதா, ஆசீர்வாதமா இருக்கிறதா? சுவாசி, be honest. கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்துவாராக. Hallelujah. The time to spend time to pray, commitment, humble, obedient, calmness, learning from word of God, listen to the Spirit of God, elevate your thinking, increase fasting. கர்த்தருக்குள் திடப்படுவோம். கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். நேரத்தை வீணாக்கி விட்டோமே, வேத வார்த்தை இன்னும் நம்ம கேட்காம அதை கீழ்ப்படியாம இருந்தோமே, கொடுக்கிற காரியத்துல இன்னும் நம்ம உண்மையா இல்லையே. ஹல்லேலூயா. உத்தமமா நம்முடைய காரியங்களை செய்யலையே, கர்த்தர் கேட்ட ஆத்ம ஆதாயம் செய்யலையே, கர்த்தர் கேட்ட சத்தியத்தை நம்ம இன்னும் சொல்லலையே, ஒருவரை கூட இன்னைக்கு நம்ம சபைக்கு ஒரு கூட்டு வரலையே, சுயநலம் உள்ளவர்களா இருக்கிறோமே, செல்ஃபிஷ் பீப்புளாக. நான் சாப்பிட்டேன், நான் சர்ச்சுக்கு வந்தேன், நான் இந்த சத்தியத்தை கேட்டேன், நான் போனேன் அப்படின்னு இருக்கிறோமே, அந்த சத்தியத்தை இன்னும் ஜனங்களுக்கு நம்ம சொல்லலையே. எவ்வளவு காரியங்களை கேட்ட கர்த்தர் பிள்ளைகளே, ஒருவேளை அதிகமா இருந்ததுனால நீங்க மறந்து விடுறீங்களா? ஆவியானவர் நம்மோடு பேசுவார், ஆவியானவர் நினைவு கூட்டுவார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு நல்ல தீர்மானங்களை எடுக்கலாமா? இந்த வருஷத்தின் கடைசி ஓய்வு நாளின் ஆராதனையில ஒரு நல்ல தீர்மானத்தை நம்ம எடுத்துக் கொள்ளலாம். ஆவியானவர் உங்களோடு என்ன பேசினார்? எதை குறித்து ஆண்டவர் ட்ரெஸ் பண்ணி பேசினார்? எதை கண்டு உணர்த்தினார்?
அந்த காரியத்துல ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாமா? ஹalleluya ஹalleluya. நாட்கள் அப்படியே கடந்து போயிட்டே தான் இருக்கு. ஆனா நம்ம மட்டும் இன்னும் முன்னேறல. நம்ம மட்டும் இன்னும் ஆண்டவருக்கு என்று பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாக மாறல. வருஷங்கள் அப்படியே போயிட்டே இருக்கு. 24 வந்துச்சு, 2025 முடிய போகுது. ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில என்ன ஒரு வித்தியாசத்தை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம்? அதே ஜெபத்துல இருக்கிறோமா? அதே விசுவாசத்துல இருக்கிறோமா? ஏன் கொஞ்சம் கூட வளர்ந்தா கர்த்தர் நம்ம இன்னும் ஆசீர்வதிப்பாரே. பண விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல, குடும்ப விஷயத்துல, ஆவியானவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல எல்லாவற்றிலும் ஒரு முன்னேற்றம் வேணும் நான் விரும்புறேன். வயசும் கடந்து போகுது, வருஷங்களும் கடந்து போகுது. ஆனா நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் மட்டும் இன்னும் அப்படியே இருந்தா ஆவியானவர் நம்மை குறித்து எவ்வளவு துக்கப்படுவார். சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, வாலிபர்கள் எல்லாம் ஒரு நல்ல தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளலாமா? புதிய வருஷத்துக்குள்ளாக நான் என்னை மாற்ற விரும்புகிறேன். என்னை நான் சரிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்னை நான் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். ஆவியானவர் இந்த காரியத்தை குறித்து என்னோடு பேசினார் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் எல்லாருடைய கண்களை மூடி இருக்கும் போது உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? கண்களுக்கு நேரம் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்களா? மனுசபத்தில் உங்கள் கரத்தை உயர்த்துவீர்களா? ஆமாண்டவரே, என்னை நான் ஒப்புக் கொடுக்கிறப்பா, என்னை நான் இந்த சமூகத்துல தருகிறேன். இந்த புதிய வருஷத்துல பிரவேசிக்க போற புதிய வருஷத்துல ஒரு புதிய சிருஷ்டியாக நான் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே. ஆவியானவருடைய ஐக்கியத்துல இருக்க நான் விரும்புகிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துவீர்கள். கர்த்தாவே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி, எங்களை அர்ப்பணிக்கிறோம். ரட்சகா, இந்த உங்க கரங்களை கீழே போடுங்க. அன்பு ரட்சகா, அந்த நல்ல கால விளைக்க நன்றி ரட்சா. இந்த வருஷத்தின் கடைசி ஒரு நாளைக்கு ஆராதனையில எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாது ஒரு தருணத்தை கூட நீ கொடுத்துட்டு அதற்காக நன்றி சுவாமி. ஆண்டவரே, எப்படியோ வாழ்ந்து கொண்டு அந்த இந்த வருஷத்தை முடித்து விட்ட ஆண்டவரே இல்ல ராஜா, இனி வரும் நாட்களில் ஆங்கிலம் உமக்கென்ற உத்தம சாட்சிகளாக, பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக, இந்த கரத்தில் இருக்கிற கருவிகளாக ஆவியானவரே ஸ்தோத்திரம். எங்களை எந்த நோக்கத்தோடு தெரிந்து கொண்டிரோம் அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக எங்களை கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. எங்களை மாற்றி எழுத மாட்டோம். எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக ராஜா. எங்க சபைக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு மாட்டோம். எங்க விசுவாசிகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு மாட்டோம் ராஜா. ஆவியானவரை ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ஆவியானோடு உள்ள ஐக்கியத்தை நாங்கள் இன்னும் மாட்டுகிறே அப்பா, நாங்கள் இன்னும் அதிகரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துட்ட கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. துதிங்க, நம்ம மகிமை உமக்கு ஏற்படுத்துகிறோம். படைக்க போற காணிக்கை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் இன்னும் கொடுக்கிற பிள்ளைகளை எங்களை மாற்ற மாட்டோம் அப்பா. உதாரணமாய் கொடுக்க, மனரமியமாய் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துட்ட கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.